எப்பா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் எடுத்ததில் தலைவன் தலைவி மிக மிக பெருமைப்படுகிறது. ஏன்னா மதுரை சைடு, திருச்சி சைடு, அந்த பக்கம் உள்ள எல்லா சைடுமே வளநாடு, அந்த நாடு, இந்த நாடு, ஜெயந்திபுரம், அந்த புறம், இந்த புறம், எல்லா புறத்துலேயுமே எப்படி ஒருத்தன் குடும்பம் நடத்துவான். அதுவும் இந்த புரோட்டா கடை, இந்த சாப்பாடு கடை வச்சுருக்கவங்களாம் எப்படி குடும்பம், அவன் வீட்டில் எப்படி சண்டை வரும் அப்படின்றத மிக அழகாக பாண்டியராஜன் எடுத்தாலும் அதை எங்கள் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்து எங்கள் புரட்சி தலைவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்கள் அப்பன் விஜய் சேதுபதி ஐயா நடித்து படத்தை தூள் கிளப்பிட்டாங்க. தூள் கிளப்பிட்டாங்க. நீங்கள் வந்து சிட்டியில் 3 நாள் பாருங்கள், அட 30 நாள் எப்படியோ பாருங்கள். ஆனால் நாங்கள் தல்லாக்குளம், ஜெயந்திபுரம், மதுரை அப்படி சுற்றுப்பட்டு 18 கிராமத்துலேயும் இந்த படத்தை வச்சு ஓட்டிடுவோம்டா. ஏன்னா இது 2.5 மணி நேரத்தில் ஒளியிற கதை சண்டையே கிடையாது. இதெல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் போட்டு மடையை பிச்சாலும் இந்த குடும்ப சண்டை வந்து ஒழியாது அப்படின்றத அழகாக தெளிவாக காட்டியிருக்காரு பாண்டியராஜன். அதுக்கு மிக 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 ஸ்கோர் அப்படின்னா எங்கள் அப்பா விஜய் சேதுபதி ஒருத்தர் தான். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த குடும்பத்தில் அம்மா கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் படுற பாடு ஒரு மனித சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ நல்லவனாகவே இருக்க முடியாது. கண்டிப்பாக குடியார பயில அறிவோம். ஆனால் அவர் ஒரு லாரிக்கிட்ட போய் நின்று பஞ்சு டைலாக் இந்த படத்தில், டேய் நான் குடிகாரம் இல்லைடா, குடும்பஸ்தன்டா, என்னால் முடியலடா, இந்த வண்டியை விட்டு ஏற்றுக்கிடா, நான் செத்து தொலைகிறேன் அப்படின்றா இருப்பார். அதுதான் அது 1 லைனு. ஓகேவா, சூப்பராக இருக்குது படம், எக்ஸலண்ட்டு. அண்ணனோட 52வது படம் நான் நோட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே, சூப்பர். மதுரையில் நாங்கள் கொண்டாடிக்கிறோம், நீங்கள் சென்னையில் கை விட்டால் விட்டுக்கோங்க. ஓகே, எப்படியே கெமிஸ்ட்ரி சூப்பர். எங்கள் நித்யா பாப்பா வந்து ஒரு பாளையங்கோட்டை 222 பெண்களுக்காக ஒரு படம் பண்ணுச்சு. அந்த படத்துலேருந்து எனக்கு அந்த பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். செம்மையாக பண்ணியிருக்கு. ஒரு தலைவினா அப்படி தான், தலைவன்னா அப்படி தான். ஏன்னா வன்முறையான சண்டை புருஷன் முன்னாடிக்குள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் நைட்டு என்ன வரும்ன்றதை காட்டியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். யோகி பாபு இந்த வட்டம் நல்லா சிரிக்க வச்சுருக்காரு, கவுண்ட்டு கொடுத்தாரு, எல்லோரும் சிரித்தாங்க. ஓகேவா, அதை மட்டும் உண்மையை சொல்லிட்டேன். வேறு மியூசிக்லாம் வந்து குறையே கிடையாது. அப்புறம் ஏதோ ஒரு 2-3 பாட்டு ஆடினாங்க. எங்கள் அப்பனும் எங்கள் ஆத்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சண்டை போட்டு ஒரு கப்பல் வந்தாலும் இந்த படம் பார்த்து சேர்ந்துருவாங்க. ஆமாம், அதாவது அவங்க சண்டை போட்டு ஒரு கப்பல் வந்தாலும் இளவு இப்படியெல்லாம் அம்மா ஏற்றி விட்றாளா, அட இளவு இப்படியெல்லாம் மாமியா ஏற்றி விட்றாளான்னு 2 பேரும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா, வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் ஒரே விஷயத்தில் தான். கத்தியை எல்லாருக்கும் தெரியும், கத்தியில் குத்துப்பட்டவனுக்கு தான் வலியோட அருமை என்னன்னு புரியும். அதுதான் குடும்பம், தலைவன் தலைவி. கட் பண்ணி வந்திருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்படி லைஃபெல்லாம் ஜர்னி ஆகுது, எப்படி போயிட்டுருக்குங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாக தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. சேது சார் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க, அவருக்கு சொல்லவே வேணாம். அவங்களுடைய 2 பேருடைய காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறமா யோகி பாபுடைய காமெடி வந்து நல்லா போயிட்டுருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. என்னென்னா இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை, அப்பா அம்மாலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது தெரியுது, தூண்டுதல் இல்லாமல் ஆறுதல் சொல்கிற பேரில் பிரித்து வைக்கிறது. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காலையில் சண்டை போடுறோமா, நைட்டு வந்து சேர்ந்துடணும், அந்த மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க. ஸோ டைவர்ஸ் எல்லாம் போகாமல் அவங்களுக்குள்ளேயே 2 பேருமே வந்து பேசி தீர்த்துக்கலாம். இன்றைக்கெலாம் நிறைய டைவர்ஸ் கோர்ட்டில் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஃபேமிலியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் ஓகே தான் சார். இமோஷன் இருக்குது, ஆனால் பெருசாக எது இல்லை. இமோஷன்லாம் இருக்குது 2 பேருக்குள்ளது. அது நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்க்கும்போது லைட்டாக டச்சிங் ஆகுது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படின்னா இமோஷன், ஒரு காமெடி எல்லாமே கலந்து தான் போயிட்டுருக்கு. ஒரு மசாலா கலவை மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்குது. போரிங்கே ஆகலை. அடுத்து என்ன அந்த மாதிரியே தான். ஓகே, இல்லை அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. அந்த படத்தை நான் கருப்பன் படத்தை நான் ஒரு சின்ன டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த படத்தை விட இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. புரியல. ரொம்ப நல்லா இருக்குது. அதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஸ்லிம்மாக வேணும்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம நிறையா ஆஃபீஸ் எல்லாம் போகிறோம். ஆனால் இவங்க வந்து நல்லா ஜப்பியாக இருக்காங்க, என்ன மாதிரி அழகாக இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. 2 பேருக்கும் சூப்பராக இருந்தது.
அவங்க 2 பேருடைய மேட்சிங்கு, 2 பேருடைய கெமிஸ்ட்ரி, அவங்களுடைய என்ன சொல்கிறாரு எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்க க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். 2K கிட்ஸ் இல்லை, இப்போ இனி வர சந்ததிகளுக்கு எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும். 90 கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். அது வந்து சொல்லக்கூடாது. நானும் சினிமாவில் தான் இருக்கேன். அதெல்லாம் ஒரு சில பர்சனல், அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. பட் இதை பார்க்கும்போது நமக்கே மனசு மாறும்ல. சரி, அடுத்தவங்க இப்போ எல்லாருமே 2வது மனுஷங்க தானே 3வது மனுஷன் உள்ளே வராங்க. ஸோ அவங்கெல்லாம் யாருமே வேணாம். யாருக்கு நமக்கு ஃபைட்டோ அவங்க டேரெக்டாக நம்ம வந்து ரீச் பண்ணி நம்ம டேரெக்டாக பேசிக்கிட்டா அது எல்லாருக்குமே நல்லது, ஃபேமிலிக்கும் நல்லது. ஓகே, நன்றி. ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா வேறு மாரியான படங்க. இந்த படத்தெல்லாம் மாமியாருங்க மருமங்க இவங்க வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் புருஷங்காரன் மாட்டின்னு தவிக்கிறான் பற்றியா தவிப்பு, அதை இந்த படத்தில் சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாமியாருங்க மருமங்க புருஷனை சும்மா விட மாட்டாங்க. ஒரு பக்கம் மாமியார் தொல்லை, ஒரு பக்கம் பொண்டாட்டி தொல்லை, பின்னாடி பார்த்தா அம்மா தொல்லை. 3 பேருக்கு நடுவில் புருஷங்காரன் மாட்டின்னு தவிப்பான் பாருங்க, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இந்த 3 பேரோட தொல்லையால். அப்படியாப்பட்ட ஒரு படமாக இந்த படத்தில் விஜய் சேதுபதி என்ன அப்படியே நடிச்சிருக்காரு. நிஜ வாழ்க்கையில் எப்படி நடக்குமோ அப்படி போல் அவர் ஒரு நடிப்பை நடித்து என் மனசில் இருக்க பாரத்தை அவர் கொட்டிட்டார். ஏன்னா இதை தான் நான் வாழ்க்கையில் வாழ்ந்துன்னு இருக்கேன். அதை அப்படி நடித்து காட்டியிருக்காரு. நடுவில் நம்ம யோகி பாபா அண்ணன் வந்து காமெடியை போட்டு சிரிக்க வச்சு நம்மளை சிந்திக்கவும் வச்சார். ஏன்னா அவர் ஒரு திருடன். கட்சி வரைக்கும் அவர் ஒரே ஒரு அருணாக்கரை தான் திருடினார் இந்த படத்தில். அவரும் திருடலான்னு பார்த்தார். கட்சி வரைக்கும் அவரால் திருட முடியல. கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரே ஒரு அருணாக்கரை திருடினார். நல்ல படம் தலைவா. இந்த படத்தெல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். நல்ல மியூசிக்கு, நல்ல பாட்டு, எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படத்தெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, உண்மையாகவே நடக்குது. மாமியாக்கும் மருமகளுக்கும் நடக்கிற சண்டையை அழகாக இந்த படத்தில் சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த படத்தில் நான் இதை உணர்றேன். ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க. இந்த படத்தை ஓவரால் நம்ம பார்க்கணுன்னா மெயின் ரீசன் கல்யாணம் ஆனவங்க தான் இதை பார்க்கணும். ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற சண்டை நடக்குது. எதனால் நடக்குதுன்னே தெரியல, என்ன சண்டைனே தெரியல. சும்மா குழந்தை ஆகுது, அந்த குழந்தை ஆகுறதை வச்சு அதை ஒரு பெருசாக கிரியேட் பண்ணி சண்டையை உருவாக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா? மாமியாருங்க. இதுதான் பிரச்சனையே. மாமியாருங்க ஒழுங்காக இருந்தாலே குடும்பம் நல்லா போவோம். இதுதான் இந்த படத்தோட ஒரு லைன் ஸ்டோரி. சூப்பராக இருக்குங்க. 2 பேருமே சிவாஜி கணேசன் போலங்க. ஏன்னா 2 பேரும் நடிப்பு நரக்கனாக இருக்காங்க. ஏன்னா போட்டு நடிக்கிறாங்க. நான் நல்ல நடிகனா, நீ நல்ல நடிகனான்னு 2 பேருமே போட்டு அப்படி நடிக்கிறாங்க. நடிப்பு பயங்கரமான நடிப்பாக இருக்குது 2 பேருமே. அப்படியே நிஜ வாழ்க்கையில் பார்த்த போலே இருக்குது அவங்களோட நடிப்பெல்லாம். தேட்டரில் போய் பயங்கரமாக அந்த பொரோட்டா மாவை எடுத்து போட்டு நான் இப்படி ஆட்டுவார் பாருங்க, பயங்கரங்க. 2 பேரும் அப்படியே ரொமான்ஸில் என் பொண்டாட்டியை பார்த்த போல் இருக்குது அந்த ரொமான்ஸில். ஏன்னா ஆடமும் இல்லை. இப்போ இந்த படத்துலையாச்சும் பார்த்து ரொமான்ஸாக இருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. உள்ள பயங்கர எக்ஸ்பிரஷன். அந்த பாட்டுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்து இந்த போலே இருந்தது. பயங்கரமாக இருந்தது. எல்லாருமோட காமெடியும் பயங்கரமாக இருக்குங்க. கொடுத்த இந்த கேரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடியெல்லாம் எங்கெங்கே என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ஃபுல்ஃபில்லாக பண்ணி விஜய் சேதுபதி என்ன கம்பேக்காக படத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர் படம் எதுவும் ஓடலை. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மிக வெற்றியை கொடுக்கும். அது நான் மிக சென்டிமெண்ட்டே இல்லை. நான் படம் ஃபுல்லாக காமெடி தானே. காமெடி சண்டை சச்சிரு. ஏன்னா கருவேப்பிலை போட்ட போல் சும்மா பொறிஞ்சிக்கினே இருக்கும் படன்னு. ஏமா மாமியார் மருமங்க பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியும், அது சொல்லணும்னு அவசியமே இல்லை. இங்கே எல்லாருக்கும் தெரியும். அது பார்த்தீங்கன்னா சண்டையிலே தான் முட்டின்னு இருக்கும். கடைசி வரைக்கும் ஒரு தீர்வே கிடைக்காது. இந்த படத்துலேயும் அப்படி தான். கடைசி வரைக்கும் தீர்வே கிடைக்கல. அவங்க பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டு வாசலேருந்து தான் அவங்க கடைசி வரைக்கும் நின்னது மிச்சம். நன்றிண்ணா. ஓகே, ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும், அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரே நாளில் நடக்கிற ஸ்டோரி தான். கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்கலாம். பேரிங் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஓகே, விஜய் சேதுபதி சார், யோகி பாபு சார்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பேரிங்லாம் நல்லாயிருக்கு. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு. கொஞ்சம் ஸ்டோரியில் இருந்தால் சரியில்லை, கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நார்மல் தான் ப்ரோ. எல்லாமே அதுதான், ரகெட் கபிள்ஸ் பற்றி தான் எடுத்திருக்காங்க. எல்லாமே நார்மல் தான். ஓகே, படத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. இயற்கையாக இருந்துச்சு படம்.
நேச்சுரலாக இருக்கும் படம் மாதிரியே இருக்காது. நம்ம வீட்டில் நடக்கிற சண்டை அந்த மாதிரி பேஸை வச்சு எடுத்த படம். வேறு லெவலில் இருக்குது இந்த படம். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்கும்போது. யோகி பாபு சார் தான். விஜய் சேதுபதியோட ஹியூமர் நல்லா இருக்குது இந்த படத்தில். அவர் பண்ணுற பேசுறது, அவர் கத்துறது சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். நம்மளுக்கே நம்ம அறியாமல் சிரிப்போம். படத்துக்கு என்ன ஃபைட் சீன் தேவையோ அவ்வளோதான் இருக்குது. ரொம்பலாம் இருக்காது, இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாட்டெல்லாம். இல்லை அவர் அந்த ஒரு மெலடி சாங் ஒன்று வரும், நல்லா இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அது நல்லா இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள சண்டை வரும் பார்த்தீங்களா, அது பேஸ் பண்ணி தான் இருக்குது.